கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வலிமை பெற்று விளங்கிய சோழ மன்னர்கள் பிற்கால சோழர்கள் அல்லது சோழ பேரரசர்கள் அப்படின்னு அழைக்கப்பட்டார்கள். இந்த சோழ பேரரசில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் மிக முக்கியமானவர்கள். சோழ பேரரசை தோற்றுவித்தவர் யாருன்னா விஜயாலய சோழன். இவர் தான் திருப்பிரம்பியம் போர்லையும் வெற்றி பெற்றிருப்பாங்க. சோழ மண்டலங்கள் 9 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருந்தது. சோழ மண்டலம் அப்படிங்கிற மண்டலத்தில் திருச்சியும் தஞ்சை பகுதிகளும் உள்ளடக்கி இருந்தது. ராஜராஜ பாண்டி மண்டலம் பாண்டிய நாட்டுக்கு உள்ளடக்கி இருந்தது. ஜெயம் கொண்ட சோழ மண்டலம்ன்றது தொண்டை நாடு பல்லவர்களுடைய பகுதியை உள்ளடக்கி இருந்தது. மும்முடி சோழ மண்டலம் இலங்கையை உள்ளடக்கி இருந்தது. முடிகொண்ட சோழ மண்டலம் கங்கபாடி அதாவது தெற்கு கர்நாடகாவை உள்ளடக்கி இருந்தது. நிகரிலி சோழ மண்டலம் நுளாம்பாடி அப்படிங்கிற பகுதியை உள்ளடக்கி இருந்தது. ராஜராஜ சோழ மண்டலம் கொங்கு நாடு பகுதிகளை உள்ளடக்கி இருந்தது. மலைமண்டலம் கேரள பகுதிகளை உள்ளடக்கி இருந்தது. வேங்கை மண்டலம் கீழை சாளுக்கிய நாடு உள்ளடக்கி இருந்தது. இது கல்யாணி அந்த பகுதிகளை சார்ந்தது.